முழுமையான வேளாண் தகவல் துறை அன்னபூர்ணா அக்ரி ஸ்பேஸிற்கு வரவேற்கிறோம். இந்த பிரிவில் நாம் முதலில் பார்க்கும் ஊட்டச்சத்துக்களுள் ஒன்று பாஸ்பரஸ். தாவரத்தின் வாழ்க்கை செயல்பாட்டில் அதன் செயல்பாடு மற்றும் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். இந்த பாஸ்பரஸ் தாவரத்தின் வேரமைப்பின் வளர்ச்சிக்கு ஒரு துணை போய் உள்ளது. தாவரத்தின் வேரமைப்பின் வளர்ச்சியில் அதன் பங்கு முக்கியமானது. இது மட்டுமல்ல, இந்த பாஸ்பரஸ் மற்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டுள்ளது. நிறைய பேர் புறக்கணிக்கிறார்கள். ஆனால் செடியின் மொட்டுக்கள் வளர, கலியோனின் அளவு வளர, பூக்களிலும் கிளைகளிலும் பிணைப்பாக இருக்க பாஸ்பரஸின் பங்கு முக்கியமானது. பாஸ்பரஸின் பங்கு தாவரத்தின் வேரமைப்பில் மட்டுமல்ல, அதனுடன் மொட்டு உருவாவதிலும், மொட்டு பூவாக மாறுவதிலும், பூவுக்கும் கிளைக்கும் இடையே பிணைப்பை ஏற்படுத்துவதில், பூக்கள் உதிராமல் இருப்பதிலும், பூக்கள் பழங்களாக மாறுவதிலும் பாஸ்பரஸின் பங்கு முக்கியமானது. இது தெரியாமல் நாம் DAP போன்ற பாஸ்பரஸ் அடிப்படையிலான உரங்கள் விதைப்பதற்கு முன் அதை தரையில் வைக்கவும். தாவரம் 20 முதல் 25 நாட்களுக்கு பிறகு பாஸ்பரஸை உறிஞ்சாது என்று பலர் கூறுகின்றனர். ஆனால் அது அப்படி இல்லை. இங்கே ஆலை பாஸ்பரஸ் உறிஞ்சாது. அதை ஏற்கும் நிலையில் ஆலை இருக்காது. இது இப்படி நடக்கும். நாங்கள் பயன்பாட்டில் உள்ள ரசாயன உரங்களில் DAP அதிக உணர்திறன் கொண்டது. இது மட்டுமின்றி அதன் வடிவம் மாறினால் இது பெரும் தீங்கு விளைவிக்கும். DAP நிலத்தில் போடும் நேரத்தில் நீண்ட காலத்திற்கு அந்த DAP வடிவத்தில் இருக்காது. 15 நாட்களுக்குள் அதன் தோற்றம் மாற்றத் தொடங்குகிறது. பொருள், DAP உப்பு வடிவத்தில் மாறுகிறது. அது 15 நாட்களுக்குள் மாறிவிடும். இங்கு முக்கியமாக விதைப்பதற்கு 15 நாட்களுக்கு முன்புதான் நிலத்தில் DAP போடுவதை விவசாயிகள் பலர் தவறு செய்கிறார்கள் என்பதுதான் பொருள். 15 நாட்களுக்கு முன்பே விதைக்கப்பட்ட விதைகளால் அவை முளைத்தது. 15 நாட்களுக்குள் வெளி உலகத்திலிருந்து எந்த உணவையும் அது எடுத்துக்கொள்ளாது. இந்த பேச்சு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, முளைத்த விதை பச்சையாகவே இருக்கும். முளைத்த விதை பச்சை செடியாக மாறும். தாவரம் விதையிலிருந்து மட்டுமே உணவை பெறுகிறது. விதைத்த பிறகு விதைகள் 10 முதல் 12 நாட்களுக்கு அவற்றின் வேர் அமைப்பில் இணைந்திருக்கும். அதாவது அதுவரை தாவரம் அதன் விதைகளிலிருந்து மட்டுமே உணவை பெறுகிறது. DAP அதன் வடிவம் 15 நாட்களில் மாறும். எனவே DAPயை 15 நாட்களுக்கு முன்பே வைத்தால் அது நமக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். எனவே இனிமேல் ஒவ்வொரு விவசாயியும் இந்த சிறு தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும். பாஸ்பரஸ் தேவைப்படும் போது மட்டுமே கொடுக்க வேண்டும். கரிம உரத்தை எப்போது வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் செடி முளைத்த 15 நாட்களுக்கு பிறகுதான் ரசாயன உரங்களை கொடுக்க வேண்டும். அதுவும் போதுமான அளவுதான் மற்றும் தாவரத்தின் நிலைக்கு ஏற்ப மாற்றலாம். இதற்கு எதிராக ரசாயன உரங்களை பயன்படுத்தினால் அவை உப்பாக மாறும். முக்கியமாக DAP. இது மிக விரைவாக உப்பாக மாறுகிறது. எனவே 40 ஆண்டுகளுக்கு தேவையான அளவு பாஸ்பரஸ் நமது இந்திய மண்ணில் குவிந்துள்ளது என்கின்றனர் நமது விஞ்ஞானிகள். இதனால் நமக்கு என்ன பயன் என்றால் DAP உப்பாக மாறுகிறது. இந்த செயல்முறை தொடங்கியவுடன் அதன் வடிவம் மாறுகிறது. இவை மாறத் தொடங்கிய உடனேயே ஆலைக்கு பயனளிக்காது. அவர் தரையில்
உறைய ஆரம்பிக்கிறார். இந்த குவிந்த பாஸ்பரஸ் விஷம் போன்றது. இதில் பாக்டீரியாக்கள் வளர சூழல் சாதகமாக இருக்காது. எப்படி இருந்தாலும் நஷ்டம் ஏற்படும். எனவே தாவரத்தின் இலைகளுக்கு ஏற்ப பாஸ்பரஸின் அளவை கொடுக்க வேண்டும். விதைகளை விதைப்பதற்கு முன் அல்ல, விதைகளை விதைப்பதற்கு முன் பாஸ்பரஸ் கொடுப்பது நமக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இது போன்ற விஷயங்களை நம்ப வேண்டாம். தாவரத்தின் இந்த கட்டத்தில் பாஸ்பரஸ் கொடுக்கப்பட்டால் செடி அதை உறிஞ்சாது. அது அப்படி இல்லை. ஆலை ஏற்கும், ஆனால் டிஏபி ஏற்கும் நிலையில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செடியை எடுக்க நினைத்தாலும் அதன் வடிவம் மாறுவதால் 15 நாட்கள் கழிக்க முடியாது. எனவே நாம் காணும் பிரச்சனை மலர்துளி. அந்த சூழ்நிலையில் செடிக்கு பாஸ்பரஸ் கொடுப்பதில்லை. பச்சையாக இருக்கும் முளைத்த விதை பச்சை செடியாக மாறும். தரையில் இருந்து, இல்லையென்றால் குறைந்தபட்சம் அதை மேலே இருந்து தெளிக்க வேண்டும். பூக்கும் நேரத்தில் பாஸ்பரஸ் தரையில் இருந்து கொடுக்கப்பட வேண்டும். இல்லையெனில் மேலே இருந்து தெளிக்க வேண்டும். அப்போதுதான் மொட்டுக்கள் நன்றாக வளரும். 6.11 பல மொட்டுக்கள் தோன்றும். அவை பூக்களாக மாறி பழங்களாக வளரும். இது மட்டுமல்ல, பூக்கும் கட்டத்தில் பாஸ்பரஸின் இரும்பு மொட்டுக்கும் கிளைகளுக்கும் இடையிலான பிணைப்பை வலுப்படுத்தும். அவை விழாது பழங்களாக மாறும். பூக்கும் நேரத்தில் தாவரங்கள் பாஸ்பரஸ் கிடைக்கவில்லை என்றால் பூக்கள் விழ ஆரம்பிக்கும். நீங்கள் பூக்கள் உதிர்வதை தடுக்க ஏதாவது மருந்து தெளித்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் இது சரியல்ல. அந்த நேரத்தில் பாஸ்பரஸ் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் மொட்டுக்கள் தோன்றும். அவர்களுக்கு இடையே உறவுகளை உருவாக்குவதன் மூலம் அவை பழங்களாக மாறுகின்றன. பொருள், குறிப்பாக வேர் அமைப்பின் வளர்ச்சிக்கு இது அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. பூக்கும் நேரத்தில் வேர் அமைப்பில் வளர்ச்சி இருக்க வேண்டும். மேலும் நல்ல நல்ல பூக்கள் இருக்க வேண்டும் என்பது பொருள். வளர்ச்சி கட்டத்தில் வேர் அமைப்பு அதிகரிக்கிறது. வளர்ச்சி நிலையிலும் பூக்கும் காலத்திலும் அதிக பாஸ்பரஸ் தேவைப்படுகிறது. ஏனெனில் அந்த நேரத்தில் பூக்கள் ஏற்படுவதற்கும் வேர் அமைப்பு வளர பாஸ்பரஸ் தேவை. இரண்டும் தேவை. எனவே அந்த பூக்கும் கட்டத்தில் பாஸ்பரஸை அதிகம் பயன்படுத்த வேண்டும். பூக்கும் அந்த கட்டத்தில் ஆளை எடுக்க அதில் பாஸ்பரஸ் இருக்க வேண்டும். முன்கூட்டியே சேர்ப்பதன் மூலம் அது உப்புகளாக மாறும் மற்றும் ஆலைக்கு எந்த பயனும் இல்லை. இனிமேல் ஒவ்வொரு விவசாயியும் பாஸ்பரஸ் வளர்ச்சியின் போது எவ்வளவு பூக்கும் போது எவ்வளவு காய்கள் தோன்றும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அடிப்படை கூறுகள் தேவை. ஒன்றில் அதிகம், ஒன்றில் வேலை. ஒவ்வொரு தாவரத்தின் நிலையிலும் இது நிச்சயமாக தேவைப்படுகிறது. இந்த வழியில் பாஸ்பரஸ் வளர்ச்சியின் போது சற்று குறைவாக தேவைப்படுகிறது. பூக்கும் நேரத்தில் நிறைய தேவை. பழங்கள் தோன்றும் நேரத்தில் மிக குறைவாகவே அதற்கு நாம் கொடுக்க வேண்டும். இந்த வழியில் நாம் பாஸ்பரஸ் பயன்படுத்த வேண்டும். நமது விஞ்ஞானிகள் சொல்வது போல் பாஸ்பரஸ் 40 ஆண்டுகளாக நிலத்தில் குவிந்துள்ளது. அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? PSPயிலிருந்து பொருள் பாஸ்பரஸ் கரையக்கூடிய பாக்டீரியா, அதாவது பாஸ்பரஸை கரைக்கும் பாக்டீரியா, அதை பயன்படுத்த வேண்டும். சரியாக முதலீடு செய்தால் DAP தேவைப்படாது. இதற்கு என்ன அர்த்தம்? மாற்றப்பட்ட DAP நிலத்தில் ஏராளமாக உள்ளது. அதை நன்கு பயன்படுத்த வேண்டும். PSP தரையில் வைக்கப்பட்ட வேண்டும். அதாவது முன்பு குறிப்பிட்டது போல கார்பன் உரங்களுடன் சேர்த்து நாம் பயன்படுத்த வேண்டும். கார்பன் அடிப்படையிலான உரங்களுடன் PSP என்றால் பாஸ்பரஸ் கரையக்கூடிய பாக்டீரியா. அதை மண்ணில் கொடுப்பதன் மூலம் மண்ணில் உள்ள உப்பிலிருந்து பாஸ்பரஸை மாற்றுகிறது. அதாவது இந்த பாக்டீரியாக்கள் உப்பை முழுவதுமாக மாற்றி ஆலைக்கு எளிதாக கொடுக்கின்றன. அதனால்தான் இனிமேல் ஒவ்வொரு விவசாயியும் DAP வாங்கி சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். பின்னர் இந்த பாக்டீரியாவை தரையில் கொடுக்க வேண்டும். ஒரு முறை போட்டால் அது மிகவும் அற்புதமான பலனை தராது. சரியான பலனையும் அது தராது. ஒவ்வொரு ஆண்டும் அவை பயன்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் கரிம உரங்கள் மற்றும் உயிர் கட்டுப்படுத்திகளை பயன்படுத்த வேண்டும்.
அப்போதுதான் பயிர் ஆரோக்கியமாக இருக்கும். பூச்சிகள் வராது. உள்ளுணர்வால் பூச்சிகள் பதிலடி கொடுக்கும். உடனடியாக மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடாது. அந்த நிலம் 30 ஆண்டுகளாக தவறாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மாற்றம் அவ்வளவு சீக்கிரம் நிகழாது. அதற்கு காலம் எடுக்கும். இதெல்லாம் எங்களின் 5 வருட திட்டம். ரசாயன உரங்களை குறைக்க வேண்டும். அதே சமயம் இயற்கை உரங்களை அதிகரிக்க வேண்டும். நிலம் முற்றிலும் இயற்கையாக மாற வேண்டும். ரசாயன உரம் மிக குறைவாக பயன்படுத்தப்படும். நோய் எதிர்ப்பு ஏற்படும் போது மட்டுமே பயன்படுத்தப்படும். இந்த நிலையை நாம் அடைய வேண்டும். எனவே செடியின் நிலைக்கு ஏற்ப DAP தேவையான அளவு பயன்படுத்த வேண்டும். PSP கார்பன் அடிப்படையிலான கரிம உரங்களை பயன்படுத்துவர். கார்பன் அடிப்படையிலான உரங்களை மண்ணில் இடும்போது மண்ணில் சேமிக்கப்படும் கழிவு பாஸ்பரஸ் ஆலைக்கு கிடைக்கும். இந்த பாஸ்பரஸ் தாவரத்தின் வேரமைப்பின் வளர்ச்சிக்கும் செடியின் மொட்டுகள் வளர்ந்து பூக்களாக மாறுவதற்கும் பழங்களாக மாறுவதற்கும் பாஸ்பரஸ் மிகவும் ஏற்றது. பூவுக்கும் தண்டுக்கும் இடையே ஒரு வலுவான பிணைப்பை உருவாக்க பாஸ்பரஸ் தேவைப்படுகிறது. எனவே பாஸ்பரஸ் என்கிறோம். விதைப்பதற்கு முன் நீர்ப்பாசனம் நிறுத்தப்பட வேண்டும். விதைப்பதற்கு முன் கொடுத்தால் அது வடிவம் மாறி உப்பாக மாறும். அதனால் எந்த பயனும் இல்லை. எந்த உரமும் நிலத்திற்கு ஏற்ப செடி தோன்றிய 15 நாட்களுக்கு பிறகுதான் இட வேண்டும். இத்துறையில் பாஸ்பரஸ் மற்றும் அதன் பங்குகளை பற்றி அறிந்தோம். எங்கள் விவசாய நிலத்தில் பாஸ்பரஸ் குறைபாடு, அதாவது குறைவான பாஸ்பரஸ் தாவரத்தில் தெளிவாக தெரியும். இலைகள் ஊதா நிறமாக மாறவும் பொருள். இருண்ட மாற்றம் நடுவிலிருந்து இறுதி வரை இலைகள் ஊதா நிறமாக மாறும். அல்லது சில இடங்களில் சிறிய புள்ளிகள் தோன்றும் மற்றும் இலைகள் இறுதியில் காய்ந்துவிடும். இந்த குறைபாடுகள் எல்லாம் பார்க்கும்போது அதில் பாஸ்பரஸ் குறைவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விவசாய சகோதரனும், முக்கியமாக இளம் விவசாயிகள், அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸ் யூடியூப் சேனலுக்கு குழுவில் சேரவும். நீங்கள் முழு அனுபவத்திற்கு பிறகு பக்கத்து விவசாயிகளுக்கும் இது குறித்து சொல்லுங்கள். இந்த தகவலை அவர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பங்கும் மற்றவருடைய அறிவையும் வளர்ப்பதற்கு இது உதவும். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு கருத்துக்களை பதிவிடுவோம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துவோம். எங்களை மதிக்கும் அனைத்து விவசாய சகோதரர்களுக்கும் நன்றி.